நிகிதா டாக்டரே இல்லை, தோண்ட தோண்ட வெளிவரும் பூதம். போர்ஜரி நிகிதா குறித்த திடுக்கிடும் பின்னணி. நிகிதா டாக்டர் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அவர் மருத்துவம் படித்தவர் அல்ல என்றும் PhD முடித்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. நிகிதா திண்டுக்கல்லில் கல்லூரி ஒன்றில் பேராசிரியையாக பணியாற்றி வந்ததாக கூறப்படுகின்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆலப்பட்டி நிகிதா தங்களுக்கு முக்கிய பிரமுகரின் உதவியாளரை தெரியும் என்றும் அவர் மூலமாக அரசு வேலை வாங்கி தருவதாக கடந்த 2010ஆம் ஆண்டு ஆசை வார்த்தை கூறி சிலரை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2010ஆம் ஆண்டு இவர்களின் பேச்சை நம்பி சிலர் அரசு வேலை ஆசையில் 16 லட்சம் வரை இவர்களிடம் கொடுத்ததாகவும், ஆனால் வேலை வாங்கி தராத நிலையில் பணத்தை திரும்ப கேட்டபோது சம்பந்தப்பட்டவர்களை மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. இந்த புகாரின் பேரில் அப்போது திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2010ஆம் ஆண்டில் சிவகாமி அம்மாள் மற்றும் அவரது மகள் நிகிதா உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதேபோல் மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகே தெங்கல்பட்டியைச் சேர்ந்தவர்களையும் கல்லூரியில் பேராசிரியர் பணி வாங்கி தருவதாக 25 லட்சம் வாங்கி மோசடி செய்ததாக பல ஆண்டுகளுக்கு முன்பு சிவகாமி அம்மாள் மற்றும் அவரது மகள் நிகிதா மீது வழக்கு பதிவு செய்திருப்பது தெரியவந்துள்ளது. வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த புகாரில் சிக்கியவர்கள்தான் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவிலில் நகை திருட்டு போனதாக காவலாளி அஜித்குமார் மீது புகார் கூறியவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் நிகிதா குறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒருவர் அளித்த பேட்டியும் வலைதளங்களில் பரவி வருகிறது. அதில் சம்பவம் நடந்த அன்று சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் கோவிலில் சர்க்கர நாற்காலியை எடுத்து வந்து கோவில் வளாகம் முழுவதும் சிவகாமி அம்மாளை அழைத்து செல்ல தனக்கு 500 தர வேண்டும் என அஜித்குமார் கேட்டாராம். அதற்கு நிகிதா 100 ரூபாய் தருவதாக கூறியிருக்கிறார். பின்னர் பேரம் பேசியதில் 200 தருவேன் என கூறினாராம். ஆனால் 500 தர வேண்டும் என அஜித்குமார் கேட்டதால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டதாம். அதனாலேயே நகை திருட்டு என அஜித்குமார் மீது போலீசில் நிகிதா கூறியதுடன் தனக்கு தெரிந்த உயர் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டு நகை திருட்டு போனதாக தெரிவித்த தகவலால் போலீசாருக்கு மேலிடத்திலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதாம். அதனால் மானாமதுரையில் இருந்து வந்த தனிப்படை போலீசார் அஜித்குமாரை நகையை கேட்டு அடித்ததாக அந்த வக்கீல் பேட்டியில் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் மாயமான நகை எங்கே என்கின்ற கேள்வி எழுந்துள்ளது. கார் சீட்டில் இருந்த 9.5 பவுன் தங்க நகை மற்றும் 2500 ரூபாய் பணம் திருட்டு போனதாக நிகிதா புகாரில் கூறியிருந்தார். இந்த புகாரின் பேரில் தான் போலீசார் விசாரணைக்காக அஜித்குமாரை அழைத்துச் சென்றுள்ளனர். தற்பொழுது இந்த வழக்கின் விசாரணையில் திருப்பங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் திருடு போனதாக கூறப்பட்ட நகை மற்றும் பணம் என்ன ஆனது, போலீசாரால் மீட்கப்பட்டதா அல்லது நிகிதா புகார் பொய்யானதா என்பதை போலீசார் உறுதி செய்துள்ளனரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் தற்பொழுது தாய் சிவகாமியுடன் வசித்து வரும் நிகிதா மடப்புரம் கோவிலுக்கு சென்ற போது தனது அம்மாவிற்கு சர்க்கர நாற்காலி வேண்டும் என்று நிகிதா கேட்டதற்கு காவலாளி அஜித்குமார் 500 கேட்டுள்ளார். அதற்கு 100 தருவேன் என்று நிகிதா கூறிய நிலையில் அது வாக்குவாதமாகி இதனால் கோபம் அடைந்த நிகிதா நகை காணவில்லை என்று பொய் புகார் அளித்தாரா அல்லது நகை திருட்டுக்காக உண்மையில் புகார் கொடுத்தாரா அல்லது 500 ரூபாய் சண்டைக்காக புகார் கொடுத்தாரா என்கின்ற மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படுமா? உங்கள் தின சேவல்